விலக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கிறாங்க. அவங்க இயேசு அவங்க வயலில் வர்றப்போ அவங்க சீஷருக்கு பேசுகிறாங்க. என்ன நாம் சீஷர் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுனே இருக்கிறோம். நம்ம எப்போ போய் பிரசங்கம் பண்ணுறது, நாம் எப்போ போய் வியாதிகளை சுகமாக்குறது, நாம் எப்போ போய் பிறருக்கு நல்ல காரியங்களை செய்கிறது அப்படின்னு அவங்க பேசின்னு வராங்க ஒருத்தர். நம்ம கூட ரொம்ப நாளாக எப்படி தெரியுமா இருந்தால், நம்மன்னு சொன்னாக்கா இப்போல்லாம் ரெடி ஆகிட்டுக்கிறாங்க. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஏதோ சர்ச்சுக்கு வந்தோமா, பாஸ்டர் சொன்னாங்களா, அது கேட்டோமா, அது போய் அந்த வாரத்தோட ஆகிடும், அவ்வளோதான். அப்புறமா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றப்போ தான், இல்லை சென்டரில் எதனா உபாத்தியாபத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா பாஸ்டர் அப்போ போகிறது, இல்லை வீட்டுக்கு ப்ரேயருங்களுக்கு எப்படின்னா கூப்பிட்டாக்கா, இதுக்கு முன்ன வெள்ளிக்கிழமை ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிடுறாரு. அது மாதிரி கூப்பிட்டப்போ போகிறது, அவ்வளோதான். ஆனால் இந்த வேத வசனங்கள் எல்லாம் நாம் எப்போ பிறருக்கு சொல்கிறது, அதுதான் அவங்க பேசுகிறாங்க. நல்ல மெசேஜ். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் சகா எனப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார். முதல் வசனம் வாசிக்கலாம். 19. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போறப்போ ஆயக்காரனுக்கும் தலைவனும் ஐஸ்வர்யமான இருந்த சகைவு எனப்பட்ட ஒரு மனுஷன் போறோம். எரிகோ பட்டணத்தில் அவர் வராரு. எரிகோ பட்டணத்தில் வராருன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு சித்தூர் டிஸ்ட்ரிக்டுக்குள்ள என்ட்ரு அவர் என்ட்ராகி வர்றப்போ, எரிகோ என்ற பட்டணத்துக்கு வழியாக வர்றப்போ, அதாவது ஒரு கிரிம்பேட்டை இருக்கலாம், இல்லை சித்தூர் இருக்கலாம், இல்லை சந்தைப்பேட்டை இருக்கலாம், இந்த மாதிரி பகுதியில் அவர் வந்துன்னு இருக்கிறப்போ ஒரு பெரிய பணக்காரன், ஆயக்காரங்களுக்கெல்லாம் தலைவர். ஆயக்காரன் யார்? பில் கலெக்ட் வசூல் பண்ணுறாங்க இல்லையா, பணங்கள்லாம் வசூல் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ இந்த முனிசிபல் யானை விடுறாங்க, இதெல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பான். அதுக்கு தான் அந்த டெண்டர் எடுக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி ஆள் அவர். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் இவர் வர்றதை படிக்க சொல்லிட்டார். 2வது வருஷம் இயேசு எப்படிப்பட்டவனோ என்று அவரை பார்க்க வகை தேடின. பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவர் என்ன அவரை பார்க்கறதுக்கோசரம் எந்த பக்கம் போகிறது ஏன்னு கேளுங்க. அவன் கொல்லனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறினான். பாருங்க, எவ்வளோ ஒரு மனுஷன், அவர் நல்ல பணக்காரர், ஒரு டெண்டர் எடுக்கிறவர். அப்படியாப்பட்டவருக்கு இப்போ நம்ம சங்கீதம் 20 படித்தோம். சில பேர் ரதங்களை குறித்தும் சிலர் பேர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார். இவரு கூட அப்படிதான் மேன்மை பாராட்டின்னு இருந்தார். என்னப்பா மேன்மை பாராட்டினார், நம்ம கூட அது தான். அவங்க என்னது அவங்க என்ன, நான் 50,000 சம்பளம் வாங்கினேன், சொந்தமாக வீடுக்குது, சொந்தமாக காருக்குது, சொந்தமாக ஒரு 5 ஏக்கர் நிலங்குது, இது மாதிரிலாம் மேன்மை பாராட்டுவோம். ஆனால் இந்த இடத்துல அவங்க மேன்மை பாராட்டினா கூட, அப்படியாப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் கூட இயேசுவை பார்க்கணும் என்ற ஒரு நோக்கம் எவ்வளோ பெரிதாக இருக்குது பாருங்க. நாம் கூட இயேசுவை பார்க்கணும்னு வரோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கொய்ந்து விட்டு எரியுதுன்னு சொல்கிறோம் பாரு, அது எங்கள் மனசில் கொய்ந்து விட்டு எரிஞ்சுது ஒரு நாள். ஏன்னு கேட்டால், நம்ம எப்பயுமே போனால் ஸ்கூல் பசங்க மாதிரி உக்காந்துன்னு பாடம் தானே கேட்டு வந்துன்னு இருக்கிறோம். நாம் எப்போ டீச் பண்ணுறது, நம்ம எப்போ தேவனை குறித்து பிறருக்கு சொல்கிறது அப்படின்றவங்க டிசைட் பண்ணி, கண்ணாகரன் பேர் வெஸ்லி பிரதரையும் என்னையும் ஒரு வாரம் அப்படியே ட்ரைனிங் கொடுத்து இங்கே நிற்க வச்சுருக்கோம். காரணம், அவரை பார்க்கணுன்ற நோக்கம் இருந்தாலே போகணும்.
நான் கூட நிறைய பேர் தடவை சொல்லியிருக்கேன் சிஸ்டர் நீங்கள் கூட வந்து ஒரு நாள் மெசேஜ் கொடுங்க, நாங்கள் கூட கேட்குறோம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படிதான், ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இந்த உலகத்துக்கு இவ்வளவா அன்பு கூர்ந்தார். எல்லாரும் வந்து மெசேஜ் கொடுக்கலாம், தப்பு ஒன்று இல்லை. தெரிஞ்சிருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து மெசேஜ் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இது நாம் ஏதோ வந்தோம் ஸ்கூல் படிக்க மாதிரி வாத்தியார் டீச்சர் சொன்னது கேட்டோம், வருஷத்துக்கு கொடுத்தாரு எக்ஸாம், நம்மளுக்கான எக்ஸாம் எல்லாம் இல்லை, இதுவே தான் எக்ஸாம். அந்த மனசில் வருது பாரு, அதுதான் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நாம் பாஸ் ஆகணும்னாக்கா தைரியமாக இங்கே வந்து பாட்டு பாடலாம், மெசேஜ் கொடுக்கலாம், சாட்சி சொல்லலாம். சாட்சி சொல்லணுமா? உங்களுக்கு லக்கமாக இருக்குது, நான் வரமாட்டேன், நான் நிற்பேன். ஏன் ஜாம் பண்ணுங்கம்மா? ஐயோ கொஞ்சம் 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 ஜாம் பண்ணி அத்தோடைய பேசு ஆமேன்னு சொல்கிறது கூட நம்மளுக்கு கேட்காது. அப்படி இல்லை. அவர் திரளான ஜனங்களை கண்டு, திரளான ஜனம்னா எவ்வளோ, எத்தனை பேருன்னே தெரில. புருஷர்களே 5000 பேர் இருந்தாங்க. அப்போ பொம்பளைங்க எத்தனை பேர் இருப்பாங்க, பையனுங்க எத்தனை பேர் இருப்பாங்க, வாலிபனுங்க எத்தனை பேர் இருப்பாங்க, கேவனுங்க எத்தனை பேர் இருப்பாங்க, ஆயாங்க எத்தனை பேர் இருப்பாங்க, கேவன் தப்பு வரும், ஆயாங்க எத்தனை பேர் இருப்பாங்க, தாத்தாங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இத்தனை பேர் திரளான ஜனத்துக்கு அவர் ஆகாரத்தை கொடுத்தார். நாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனால் கூட அவர் சொல்கிறப்போ இவன் நேராக என்ன பண்ணுறான், அங்கே வந்து இவனை ஊரில் சேர்க்க மாட்டாங்க. ஏன் சேர்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோ, இம்சை பண்ணுவான். கூடையில் காய் அப்போ தான் வச்சுருக்கான், அந்த அம்மா விற்றே இருக்காது. இவன் போய் என்ன பண்ணுவான், பில்லு கையில் கொடுத்துட்டு நீ துட்டு கொடுக்கணும். அந்த அம்மா எங்கே போவான், துட்டு கொடுத்துட்டு விற்றா தானே துட்டு கொடுக்க முடியும், விற்கிறதுக்கு முடியாது. விற்கிறனாக்கா எங்கே துட்டு கொடுக்க முடியும், பிடிக்காது. அதனால் இவனை பார்த்தாக்கா எல்லாருக்கும் கொஞ்சம் வெறுப்பு. என்ன வெறுப்ப, ஐயா என்ன இவ்வளோ மோசமானவனாகிறாங்க, சாயங்காலம் வந்து வாங்கிக்கூடாதா? இவனுக்கு எது மேலே கண்ணா இருந்துச்சு, துட்டு மேலேயே எது மேலே கண்ணா இருந்துச்சு, அவனுக்கு பணத்து மேலேயே நோக்கமாக இருந்தது. ஆனால் கூட இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு யாரும் உள்ளே சேர்க்க மாட்டாங்கிறதுனால வேறு வழியில் வந்து நம்ம மேலே ஏறி கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறதுனால மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாத்திரையாக இருக்கும். அங்கே ஏறி உட்காந்துருக்கார். ஏசு கிறிஸ்து அந்த வழியாக பணிங்க சிஸ்டர் கீழே. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவு, நீ சீக்கிரமா இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உங்க வீட்டில் தங்கணும், நீ சீக்கிரமா இறங்கி வான்றாரு. உன்னை மேலே நின்று நான் செய்கிற அற்புதம் பார்க்கறதுக்கோ, நான் செய்கிற அடையாளம் பார்க்கறதுக்கோ இல்லைப்பா, உன்னை உருவாக்கி இருக்கிறது ஆண்டவர், நீயும் இந்த மாதிரி அற்புதத்தை அடையாளத்தை செய்யணும். நீ ஏதோ ட்ராமா பார்க்கறதுக்கோ தெருக்குச்சி பார்க்கறதுக்கோ வந்து மற்ற மேலே உட்காந்து இருக்கிறதுக்கோசரம் உன்னை நான் கூப்பிடல, உன்னை உருவாக்கலை. நீ என்ன பண்ணோம், அங்கேருந்து இறங்கி சீக்கிரமாக இறங்கி வான்ற, ஒரே செகண்டில் இறங்கி வான்ற. அதான் அவர் சொன்னார், இம பொய்தீங்களே நீங்கள் மறுரூபம் ஆக்கப்படுவீர்கள். இது இந்த சுவிசேஷம் வெளியே வந்து பிரசங்கிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? 400 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 400 வருஷம் ஆச்சு. இந்த 400 வருஷம் வரைக்கும் யாரும் தேவனுடைய சுவிசேஷத்தை யாரும் சொல்லலை. ஆனால் 400 வருஷத்துக்கு அப்புறமா தான் யோவான் ஸ்நானன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இதோ உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வராரு. அவருடைய செருப்பு வாரிய கூட அவருக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் அவர் தான் வந்து நம்ம பிரச்சனைகளெல்லாம் தீர்க்க போகிறாரு. நம்மளுடைய வியாதிகளை தீர்க்க போகிறாரு. நம்மளுடைய எல்லா விதமான போராட்டங்களை தீர்க்க போகிறது அவர் தான். அவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இங்கேயும் அப்படி தான் அவன் ஆச்சரியமாக பார்த்தான். யார் சகை அப்படி தான் ஆச்சரியமாக பார்க்குறான். என்னடா இது, அவர் இயேசு கிறிஸ்து வரணும்னு சொன்னிக்கிறாங்க, அவர் எப்படி இருப்பார் போய் பார்க்கலாம், அவர் எப்படி இருப்பார் போய் பார்க்கலாம், என்ன அற்புதம் செய்கிறாருன்னு நம்ம குள்ளமாக்கிறோம் பார்க்க முடியாது. ஜனத்தில் நம்ம மற்ற மேலே ஏறிக்கினாக்கா நல்லா பார்க்கலாம் அப்படின்னு. அங்கே கூட பாரு அவன் மேன்மையை பாராட்டி நம்ம மரத்துக்குள்ள போகிறான். ஏன்னு கேளு, இவனை ஊரில் யாரும் சேர்க்க மாட்டாங்க. அவ்வளோ ரொம்ப நல்லவா. கொஞ்சம் பேர் பார்த்தாக்கா என்ன அவனா
பொறுக்கி பாரு, அப்பா அம்மா பேசி கேட்கல, கெடுதலை பாரு, இப்படியெல்லாம் பேசுவான். ஆனால் இவன் அது மாதிரி இருக்கிறப்போ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ இறங்கி வா சகோதரங்க, என்னத்துக்கு நான் உங்கள் வீட்டில் இன்றைக்கி தங்கணும், நான் உங்கள் வீட்டில் இன்றைக்கி போஜனம் பண்ணணும். அவர் தான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், இதோ நான் வாசப்படி அருகேன் என்று நான் கதவை தட்டுகிறேன், யார் ஒருத்தர் கதவை திறந்து என்னை கூப்பிட்றாங்களோ அவங்க வீட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். என்ன போஜனம், என்ன போஜனம் சொல்லுங்கள், வெஜிடேரியன். இன்னொருத்தர் யாருன்னா சொல்லலாம், பெரிய பெரிய துண்டா போட்டு முட்காலெல்லாம் கொடுத்து பெரிய தலையாக வச்சு அந்த மாதிரி டின்னருமா, அந்த மாதிரி போஜனம் இல்லை. அவரோட வசனம்தான் போஜனம். அவர் தான் சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம், சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணினேர். அந்த பந்தி தான் இது. எத்தனை வகையான பந்தி இருக்குது, பொருள் இருக்குது, எத்தனை ரகமான ஐட்டம் இருக்குது, இதில் 66 ஐட்டம் இருக்குது. நம்ம 1-2 சொன்னாவே கேஸ் ஸ்டவ்வில் வந்துடுமோ, என்னவோ என்னது கேஸ் ஸ்டவ்வில் வந்துடுமோ, இல்லை கோய் பேர் போய் ஹார்ட் ஸ்டவ் வந்துடுமோ, என்னவோன்னு நாம் தயங்குறோம். ஆனால் இந்த 66 புஸ்தகத்திலையும் இயேசு குறித்து தான் சொல்லிக்கிட்டேன்னு வேறு யாரை குறித்து சொல்லுங்கள். இந்த 66 புஸ்தகத்தில் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, பாவிகள் ரட்சிக்கப்படும். இதுதான் இந்த 66 புஸ்தகத்தில் இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் உங்க கூட போஜனம் பண்ணணும், வாபா இறங்கி வாபா, நீ ஃபஸ்ட்டு மேலேருந்து இறங்கி வா. நான் கூட மேலே தான் வந்தேன் வரப்போ, கம்மனு உட்காந்துருக்கு, என்ன பண்ணுறாரு பார்க்கலாம், என்ன திருப்பி பார்க்குறது. இவர் ப்ரேயர் பண்ணியிருந்தா பேய்ங்க எங்கன்னா ஓடியாருதா, பயம் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு, பேய் எங்கன்னா ஓடியாருமா, வந்து ஆடுமா, ஆடி இருக்குது பேய்ங்கெல்லாம் ஆடி இருக்குது. நான் இவ்வளோ விட மாட்டேன், ஏன் விட மாட்டேன், அவன் மேலே நான் ஆசைப்பட்டுக்கிறேன், அவன் விட மாட்டேன். பேய் பேசுதுமா, நான் அவன் மேலே ஆசைப்பட்டுக்கிறேன், நான் அவன் விட மாட்டேன். நீ விட்டு போனோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, விட்டு போயிடுறான், இங்கே விட்டுட்டு போயிடுவான், வெளியே வர எல்லாத்துக்கும் பிரச்சனை, எப்பயுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ போயிடும். அவர் என்ன கூப்பிட்றாரு, இறங்கி வாங்குறாரு. நீங்கள் கூட ஏந்து வாங்க, ஃபஸ்ட்டு ஏந்து வாங்க. ஏந்து வந்தோடனே இந்த போஜனத்தை நானும் சாப்பிட்றேன். போஜனம் நான் சாப்பிட்றேன், போஜனத்தை நான் சாப்பிட்றேன். இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அது போய் பிறருக்கு சொல்லுங்க. அதுக்கு தான் மத்தேயுல கூட சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் போய் சகோதரியம் பிதா குமார பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சீஷராக்கி சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொன்னார். நாம் எப்படி தெரியுமா இருக்கிறோம், இன்னும் கூட நமக்குள்ளே கொய்ந்து விட்டு இன்னும் எரியல. நம்மளுக்கு என்ன இருக்குது, வெக்கமாக இருக்குது. நிச்சயமாக நான் ஒரு வரப்போ நினச்சின்னு பார்க்குறது, இதெல்லாம் பஸ்ஸில் போகிறப்போ ட்ரைவிங் பண்ணினா இருப்பேன், மைண்டெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். ஒரு ஆலோசனை மட்டும், என்னடா நம்ம இன்னும் இப்படியே இருக்குது, பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, என்ன சாட்சி சொல்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரேயர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இந்த சான்ஸ் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? சகல எதிர்பார்த்தா அவர் வராருன்னு தெரிஞ்சவங்க அந்த பக்கமாக இந்த பக்கமாக போய் தேடி மரத்த மேலே ஏறி உக்காந்தீங்கன்னா சகல எதிர்பார்க்குறான். அவர் அதான் சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக இறங்கி ஓடியா, நான் கூட போஜனம் பண்ண. அந்த போஜனம் இவரு மட்டும்தான் பண்ணாரா, எல்லாருக்கும் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு போஜனத்தை, எல்லாருக்கும் வார்த்தையை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை நாம் பிறருக்கு தரணும். இது மாதிரி அவர் அங்கே இறங்கி வந்த உடனே பாருங்க, அது கீழே நடக்கிறார், இது பாருங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முன்னுறுத்தார்கள். பாரு, ஒரு பாவியான மனுஷனுக்கு தங்க போறேன்னு சொல்லுகிறாரு. இவனுங்க இன்னும் நீதிமானுங்க மாதிரி நம்மளை சொல்றது, ஐயா ஐயா
போய் ஏசு கிறிஸ்துக்கு பேசணும். போய் ஏசு கிறிஸ்து கோயிலுக்கு போனியா நீ? ஐயா அதெல்லாம் யார் போவாங்க? நாங்கள்லாம் அவங்க வரமாட்டோம். அது அவங்க என்ன எங்களுக்கு பிடிக்காது. அவங்க இந்த தூரமாக வச்சு தண்ணி ஊற்றுவோம். என்னவோ உலகத்தை சுஷ்டித்த தேவனுடைய பிள்ளைங்களை ஆலயத்துக்கு வரணுன்னாக்கா எத்தனை போராட்டங்கள் இருக்கிறாங்க, எத்தனை பாடுகள் இருக்குது பாருங்க. எல்லாம் அப்படி பக்கத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லிடுறாங்களா? நம்ம சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்கிறோமே, நம்மகிட்ட வருவாங்களா? நம்மகிட்ட பொண்ணு கொடுப்பாங்களா? நம்மகிட்ட பொண்ணு எடுத்துக்குவாங்களா? இத்தனை நினைக்கிறேன். புறஜாதியாக இருந்தப்போ, அந்நியனாக இருந்தப்போ, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் அப்படி தான் இருந்தோம். சர்ச்சுக்கு வரணுன்னா பைபிள் ஒரு பையில் போட்டுங்கண்ணா, நான் கவரில் ஒன்று வச்சிங்கண்ணா, நான் உங்கள் உள்ளே வச்சுக்கிட்டேன். அப்போ நான் பைபிள் என்னென்ன சின்ன பைபிள் இருக்கும், அந்த சின்ன பைபிளை உள்ளே வச்சுக்கணும். பண்ணிங்க வச்சிங்கன்னா ஒன்று அது மாதிரி பயம். என்னத்துக்கு பயம்? சொந்தக்காரன் கூட்டு வர போட்டாங்க பண்ணிட்டேன். அப்புறமா தான் யோசனை பண்ணேன், ஆடாடா ஒரு சொந்தக்காரர் போனானே, இத்தனை சொந்தக்காரர் கொடுத்துக்கிறாரு. அலேலுயா சொல்லலாம். இத்தனை சொந்தக்காரர் கொடுத்துக்கிறாரு, இத்தனை சகோதரியை கொடுத்துக்கிறாங்களே, இத்தனை பிள்ளைங்களை கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பட்சம் சங்கீதம் 20 சங்கீதம் எடுத்துக்கலாம். சங்கீதம் 20. ஏழாவது வசனம் படிக்கலாம். பிறர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்களுடைய தேவனாய கர்த்தரை குறித்து நாம மேன்மை பாராட்டுறோம். இப்ப வந்த பிறகுதான் தெரியுதுங்க. முதல்ல நான் கூட நினைச்சேன், இது சொந்தக்காரங்க எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் வருவாங்களா, எங்கள் அண்ணன் தம்பிங்களாம் வருவாங்களா, எங்களெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. என்னது எங்களெல்லாம் எந்த அவங்க வீட்டில் நல்லது கெட்டது எதனா ஃபங்க்ஷன் இருந்தால் கூப்பிட மாட்டாங்க. எங்கள் மாமியார் இருக்கிறவங்க எங்களை கூப்பிடும், கண்ணா வாக்கண்ணா வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போக மாட்டாங்க. நாங்கள் அவங்க செய்து நான் எடுத்துன்னு வர மாட்டேன். நான் என் வீட்டில் யாரும் அந்த அம்மா வீட்டுக்கு தனியாக இருந்துச்சு, நான் தனியாக செஞ்சு வைக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு. ஆனாலும் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களை எத்தனை குடும்பத்துக்கு கொடுத்துக்கிறாரு பாருங்க. 1 2 3 பிள்ளைங்க, பொண்ணு, சகோதரனுங்க, சகோதரிங்க, எத்தனை பேரை கொடுத்துக்கிறாரு பாருங்க. நாம் யார் குறித்து மேன்மை பாராட்டுறோம்? எல்லாம் படிங்க. ஒன்று தடவை நாங்களோ మేమైతే మన దేవుని యెహోవా నామమును బట్టి అతిశయపడుచున్నాము. తమిళ படிங்க. ஏன்னா பசங்க தமிழ் ஓடிட்டு இருக்காங்க. நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்டினார் யார்? இயேசு கிறிஸ்து. இவன் எதை குறித்து தான் சகையில பணம் மேலேயே கவலையாக இருந்துச்சு. ஆனால் எழுந்து தேடவும் ரட்சிக்க மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார். ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் பாவிங்களேன்ற, ஆனால் ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. இவருடைய நோக்கம்லாம் எப்படின்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். தேவன் அன்னைக்கு எப்படி உருவாக்கினாரு? பரிபூர்ணமாக உருவாக்கினார். எந்த பாவமும் அவனுக்குள்ள இல்லை. பூர்ண புருஷனாக அவங்க சாயலிலே நம்மளை ஆண்டவர் படைச்சார். ஆனால் இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், பொச்சிருப்பு இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க ரொம்ப வேதனையாக இருக்கு. கார் வாங்கிக்கணும், நம்மளுக்கு இல்லையா கார்? அவன் கார் வாங்கினது தெரிஞ்சால் தானே அவங்களுக்கு தெரியும், சொன்னால் தானே தெரியும். பிறருடைய பொருள் மேலே ஆசைப்படக்கூடாதுன்றார். நிஜமாக நம்ம ஆசைப்படாத இருக்கணுமா? சொல்லியம்மா எப்படி படம் சொல்லுங்க.
போராமல் வருது, அது வேற. பிறருடைய பொருள் மேலே ஆசைப்படுறேன். எப்படி ஆசைப்படுறேன் சொல்லுங்க? திடீர்னு யாருன்னா ஒரு 500 ரூபாய் அங்கே வீடு திணிச்சுன்னு வச்சுக்கோ, வெட்டிக்கார விட்டு வந்துடுமா? அது யாருது? அதை நம்புது, அதை நம்புது இல்லை. ஆனால் கூட அது என்ன பண்ணுறான், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறது, யாருன்னா பார்த்துறானா பண்ணுற மேலே முள்ளமாக பேசுகிற காலை வச்சு நின்றுக்குது. என்ன கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறப்ப வீண் போனவனே எடுக்கிறப்ப பார்த்தாக்கா என்ன பண்ணுறது, எந்துன்னு சொல்லுவானே அப்படின்ட்டு அந்த மாதிரி நின்றுக்குது. இவனுக்கு அப்படியே மேலேருந்து ஓய்வு இருக்கும், வெயிலுக்கு கீழே அர்ஜென்ட்டாக இருக்கும், ஒன்றுக்கு வந்துன்னு இருக்கும். ஆனால் அப்படி துட்டு 500 ரூபா கொடுக்குது. என்னது துட்டு 500 ரூபா கொடுக்குது. அது மொல்லமாக இன்னும் சொரியிற மாதிரி சொஞ்சு அத்தை அப்படி இப்படி தள்ளி மொல்லமாக எடுத்து யாருமே தெரியாது வச்சுக்கோங்க. யாருது அது? நம்மளுதா? யாருதோ அது. இன்னொன்று பாருங்க, இந்த செல்லு இருக்குது, இந்த செல்லு இது எங்கன்னா பஸ்ஸுலையோ ஹோட்டலையோ எங்கன்னா விட்டு அண்ணன் வச்சுக்கலாம். எத்தவொன்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் சிம்மை கட்டி அங்கே விசிறி வச்சுக்கிட்டு செல்லு எடுத்துக்கணும். அது பிறகு இது தானே. நாங்கள் இந்த கரோனா பீரியடில் ஒரு 1.5 வருஷம் பார்க்கிங்கில் வேலை செய்யணும். பார்க்கிங்னா வர வண்டிங்களை எடுத்து டீசல் குடிச்சு எடுத்துன்னு போய் விட்டு கைவனை பிறகு எடுத்துன்னு மெக்கானிக்கல் கிட்ட விடுவோம். அப்போ விட்றப்போ இது செல்லு கத்தி நிற்குது. எங்கடா கத்தி நிற்குதுன்னு பார்த்தா சீட்டுக்கு சந்தில் விண்டுது. தூங்க இறங்க திருப்பதியில் ஏறி இருக்கிறான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். பஸ் ஸ்டாண்டு வச்சுருந்தேன் தகுந்தமான இறங்க பேக் வரைக்கும் எடுத்துனா இந்த செல்லை வந்து தான் போகலாம். நாங்கள் என்ன பண்ணோம், என்ன கத்தி நிற்குது, எங்கடா கத்தி நிற்குதுன்னு பார்த்தாக்கா ஃபுல்லாக குயின் கத்தி நிற்குது. இவர் தான் ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்குது. செல்லு தொலைஞ்சி போச்சா, அவருக்கு தானே தெரியும் அவன் நம்பரை, அவர் ஃபோன் பண்ணிக்கிறார். சரி நாங்கள் எடுத்து இது எப்படின்னாக்கா அது என்னது பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கிறாங்க, நமக்கு தெரியாது. இது நான் வாதம் என்ன பண்ணோம், செக்யூரிட்டி கார் இருக்கிறான். அந்த செக்யூரிட்டி கார்டு எடுத்துன்னு போய், ஐயா இது மாதிரி நாங்கள் வாஷிங் வண்டி எடுத்து போய் விட்றப்போ இந்த செல்லு கொஞ்சம் கத்தி நிற்குது, இது நான் பேசுறதுக்கு எனக்கு தெரில, இதில் பாஸ்வேர்டு வச்சுக்கிறாங்க, என்ன சாமி இது அவங்க யார்கிட்ட கேட்டு அவங்க வந்தாங்க நான் கொடுத்துருவாங்க. அந்நேரத்துக்கு கொடுக்குறப்போ கரெக்டாக நெல்லூர்லேருந்து பிசினஸ் ஸ்பாட் வருவாங்க. அவங்க தும்மனா கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. அவ்வளோ ஒரு சின்சியராக வேலை செய்வாங்க. நெல்லூர்லேருந்து ஜோனர்லேருந்து வராங்கன்னாக்கா அவங்க முடிய கூட எண்ணுவாங்க. அந்த மாதிரியான அவங்க டிக்கெட்டு ஆகட்டும் எதுவுமே எங்கே இருக்கா அந்த இடம் அப்படின்னு. சார் இதில் நான் பார்க்கிங் டிரைவரில் தெலுங்கு சொல்கிறேன், நாங்கள் பார்க்கிங் டிரைவர் மாதிரி வண்டி எடுத்து பார்க்கிங்கில் விடுறப்போ டீசல் குடிச்சிட்டு வண்டி எடுத்து கையெழுத்து விடுறப்போ இது ஃபோனை ரிங் ஆகிடுச்சு, இது எங்களுக்கு இதில் ஃபோனு யாருக்கு தெரியல, யாரும் பஸ்ஸில் விட்டு போயிட்டு கிடக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா. சரி இப்போ என்ன பண்ணீங்க, எடுத்துன்னு வந்து செக்யூரிட்டி பிரான்ச்சில் கொடுத்துட்டோம்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் எம்டி காமிச்சோம். அதே எடுத்து வச்சுருந்தா ஃபோட்டோவில் வந்துருக்குமா, நம்மளை பற்றி எம்டிக்கு தெரியுமா? நம்மளை பற்றி பிதாவுக்கு தெரியறதுக்கு தான் அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் சொல்கிறாரு, வா உள்ள தெரியாத செஞ்சுட்டான், அது உள்ள தெரியாத செஞ்சுட்டான், இவனை மன்னிப்பா ஃபஸ்ட்டு மன்னிப்பு பண்ணுறார். நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சே செய்யுதுங்க, என்ன தெரிஞ்சே செய்யுது, நிறைய காரியங்கள் இருக்குது. டேய் நாளைக்கு எக்ஸாம் வந்துருக்குதுடா, படிடா கொஞ்ச நேரம். என்ன அந்த பிள்ளைங்களாம் பார்க்காதீங்க, உங்கள் பிள்ளை கூட அது மாதிரி தான், எல்லா பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க கூட அப்படி தான். எங்கள் சின்னவனாக்கா படிக்கவே மாட்டான். என்னது எங்கள் பெரிய பையனாலும் கம்ப்யூட்டர் வச்சு நோண்டின்னு இருப்பான், ராத்திரிலாம் படிச்சுன்னு உட்காந்து இருப்பான். எங்கள் சின்ன பையங்க நம்பரை படிக்கவே மாட்டான். என்னடா படிக்கிறான், என்னதான் படிக்கிறதுப்பா கேட்டேன்னா அதுவே போகிறோம், இப்படி தான் சொல்லணும். எக்ஸாமில் போய் எக்ஸாம் எடுத்துட்டு வந்து ரிசல்ட் பார்த்தா எல்லாத்தையும் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் பண்ணுறது. காரணம் அந்த ஒரு நாள் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி பார்ப்பான் புக்கை டக்க 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 இன்னொரு பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி பெரிய காலேஜில் ட்ரைனிங் வந்துட்ட மாதிரி பார்ப்பான். எக்ஸாம் எழுதிட்டோம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க். காரணம் தேவன் அவன் கொடுத்துருக்கிற ஞானம். நீ இறங்கி வாப்பா, உனக்கு நான் ஞானத்தை தரேன். வீட்டில் நான் போஜனம் பண்ண போகிறேன். ஒரு வகை வேறு 2 வகையான பொரியல், கோழிக்கறி, ஆட்டுக்கறி, கடைக்கறியெல்லாம் இல்லை, 66 ஐட்டம் இருக்குது. எத்தனை ஐட்டம் இருக்குது?
66 ஐட்டம் இருக்குது. 66 ஐட்டம் உள்ள டின்னரை ஒன்று கொடுக்குறான். நீ சாப்பிட்டு ஜீரணம் பண்ணி எல்லாருமே சொல்லுவேன். அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, கபகபகமான இறங்கி வரார். இறங்கி வந்து அவர் கூட அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரார். நாம் என்னங்கன்னா வீட்டுக்கு கூட்டு போயிருக்கோமா? நமக்கு வீடு எங்கே இருக்குது? என்ன சொன்னோமா? நமக்கு வீடு எங்கே இருக்குது? நமக்கு வீடு எங்கே இருக்குது? பாலாஜி நகர். வயிற்றுக்காரி நம்ம உடம்பே தான் நம்ம வீடு. அது அந்த பாஸ்ட் பேசஞ்சருக்கு வந்துடுச்சு. ஏன்னா அதில் பாராடே அவங்க பேசிக்கிறாரு. ஜில்லுன்னு இப்போ செங்களுக்கெல்லாம் உடம்பு என்னடா இப்போ இவ்வளோ பேர் பிஷப் பண்ணுறாங்க பேசிக்கிறாரு. சாரி வயிற்றுக்காரி சொன்னது சொல்லக்கூடாதா? அந்த பேச்சு மூடனேன்னு சொல்லக்கூடாதா? உள்ளே திட்டக்கூடாதா? கத்திக்கணுமா? ஆனால் திட்டக்கூடாதா? அடிக்கூடாதா? பாரு ஆண்டவர் எவ்வளோ ஒரு நல்லவரா கெட்டவரா ஆண்டவரை? என்னதா நிஜமா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பார்த்து சொல்லணும். ரொம்ப ரொம்ப நல்லவர். தப்பு பண்ண அடிக்காதுக்கிறாரா? அப்போ நல்லவரா கெட்டவரா? அப்படி எப்படி நல்லவரா? அடிக்கிறவங்க கெட்டவங்க தானே? அது பண்ணா கூட உடனே அடிக்கிறது அவர் இல்லை. அவரு பார்க்குறாங்க. உடனே அடிச்சா மனுஷனுங்க இவ்வளோ பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறாரு? கொஞ்ச நாள் விட்டு வைக்கிறார். நோவா பேயை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாரு? விட்டு வச்சிருந்தாரு. பேயை கட்டி முடிக்கிற வரைக்கும் இவங்க என்னென்ன ஆட்டம் ஆடுறாங்களோ ஆட்டம், இவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம். ஒருத்தரை போய் கூப்பிட்றாங்க, வா வாபா ஆலயத்துக்கு போகலான்னு. நான் பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறேன்றான் ஒருத்தன் என்ன சொல்கிறான், நான் மாடுங்க ஆடுங்க வாங்குறதுக்கு போயின்னு இருக்கிறான். ஒருத்தன் என்ன சொல்கிறான், நான் வீடு கட்டின்னு இருக்கிறேன் குருப்பிரவேசத்துக்கு போனான்றான். ஒருத்தன் என்ன சொன்னான், எங்கள் பாட்டி செத்து போச்சு நான் அங்கேயும் போயிருக்கிறேன். பாருங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் சகாய் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. சகாய் இதெல்லாம் சொன்னானா? ஒன்றுமே சொல்ல. சகாய் இறங்கி வான்னு டமான எதிர்ப்பு சொல்லிட்டான். நாம கூட அப்படி தான் ஒன்று டமான எதிர்ப்பு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு டமான எகிரிப்பிச்சு வந்தவொடனே ஃபஸ்ட்டு சேரில் உட்காரணும். அதை நான் இந்த பிள்ளைங்க நான் பின்னால் போய் உட்காந்துக்கிறேங்க. எனக்கான வெக்கமாகுது. முன்னாடி நல்லூர் ட்ரைனிங்க்கு போயிருந்தோம். அங்கே ட்ரைனிங்க்கு போனப்போ என்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஜாடி நர்ஸ் போய் வயசானவங்கெல்லாம் ஒரு 55-60 இருக்கிற வயசு ஆளுங்கெல்லாம் முன்ன உட்காந்துருந்தோம். எல்லாம் எங்கேஜில் இருக்கிற கண்டக்டரு டிரைவருங்க, இந்த ஆன்கால் டிரைவருங்க, கான்ட்ராக்ட் டிரைவருங்கெல்லாம் வயசு பிள்ளைங்க எல்லாம் பின்னால் போய் உட்காந்துக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? వెనకాల ఉండే చీరలంతా ముందర తెచ్చి వేయండి, మీరంతా ముందర వచ్చి కూర్చోండి. ముసలోళ్ళు వాళ్ళు ఇప్పుడే చూడాలి, వాళ్ళకు వయసు అయిపోయింది, ఇంకా 1 సంవత్సరం 2 సంవత్సరంలో రిటైర్డ్ కాబోతారు. వాళ్ళంతా ముందర వచ్చి సార్ ఏం చెప్తాడో అని చూస్తూ ఉన్నారు. మీరేమంటే వెనకాల కూర్చొని మాట్లాడుకుంటా ఉన్నారు. అందరూ ముందర రండి. ముందర వచ్చే వాళ్ళకు 100 రూపాయలు ఇస్తానంటే ఎవరెవరు ముందరికి వస్తారన్నా ஒரு 10 பேருக்கு అయిపోతున్నారు. అంతా ముందరికి రండి. అలా మిన్న వస్తున్నాం. మిమ్మల్ని క్వశ్చన్ అంతా ఏం అడగము, మీరు నేర్పించేదానికే మిమ్మల్ని పెట్టుకుని వచ్చినాం. మిమ్మల్ని నేను క్వశ్చన్ అడిగేదానికి కాదు. మీకు 2 రోజులు 3 రోజులు మాస్టర్లు ఇస్తా ఉన్నాము, 3 పూట్ల తిండి పెడతా ఉన్నాము, మంచి రూమ్ ఇచ్చినాము, స్నానం చేసేదానికి రిజర్వ్ ఉంది, అన్నీ ఉండాలి. అయినా కూడా వెనకాల ఎందుకు కూర్చుంటారు? ముందర వచ్చి కూర్చోండి, వినండి బాగా. వీళ్ళంతా విన్నారు కదా அப்படின்னு நாங்கள்லாம் கேட்டாங்க. பிறகு எனக்கு ரொம்ப நாளாக கிளாஸ் சொல்லணும் ஒரு ஆசை. நாம் கற்றுக்கிந்து பிறருக்கு சொல்லணும். நம்ம கற்றுக்கிந்து பிறருக்கு சொல்லணும். சரின்ட்டு நான் எங்கள் சிஐ மேடத்தை கேட்டேன் பர்மிஷன். மேடம் எனக்கு ஒரு 5 நிமிஷம்னா 10 நிமிஷம்னா பர்மிஷன் கொடுங்க, நான் இன்னும் நெக்ஸ்ட்டு ஜனவரிக்கு ரிட்டையர்ட் ஆகிட போகிறேன். எனக்கு நான் ட்ரைனிங் ஸ்கூலில் கற்றுக்கிந்து நான் இப்போ வந்திருக்கிற எல்லாம் எங்கேஜ் இருக்கிறாங்க பசங்க, அவங்களுக்கு எதனா சொல்லணும்னு நினைக்கிறேன்னாக்கா சரி சொல்லுங்கன்னொன்னே சரின்னு போய் ஒரு 2 నిమిషాలు మాట్లాడాను. 2 నిమిషాలు మాట్లాడంటే ఆర్టీసీ సంవత్సరంలో పుట్టింది, అన్ని బస్సులు ఉంది, ఇప్పుడు ఇన్ని బస్సులు ఉన్నది, జై ఆర్టీసీ అని చెప్పేసి దిగేస్తాను మేడం. లేదు చెప్పండి. கரெக்டாக 12 நிமிஷம் சொன்னேன். அங்கே இருக்கிறவங்க வீடியோ எடுத்தாங்க. திரும்பி நான் சொன்ன வீடியோ கிட்ட நான் எடுத்தாங்கன்னா இது வந்து திருப்பி எம்டிக்கு போச்சுனாக்கா பிரச்சனை சமாச்சாரம்,
ஏன்னா யார் கொடுத்தது பர்மிஷன்? பிரின்ஸிபல் கொடுத்தாங்களா, ஆர்எம் கொடுத்தாங்களா, அவங்க கொடுத்தாங்களா, என்ன கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் வீடியோ இருக்காங்க அப்படின்னு நான் வீடியோ பேசிட்டேன். நான் கற்றுக்கிருந்தாலும் கொஞ்ச நேரம் சொன்னேன். அவங்க சொன்ன உடனே மேடம் முந்தினத்து காலையில் ஃபோன் பண்ணி, நான் மேடம் எப்படி இருக்கிறீங்க மேடம்? அந்த பவன் ராஜா திருப்பி ஏன் చెప్పండి మేడం, ఎంత బాగా చెప్పినారు మీ క్లాస్. நாங்கள் கூட இவ்வளோ நல்லா சொல்லியிருக்க மாட்டோம் ஆக்சிடென்ட் பற்றி. இவ்வளோ அருமையாக சொன்னீங்க. உங்களுக்கே கம்முன்னு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாங்க. இல்லை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம சொல்லணும். அவன் என்ன பண்ணுறான், இதுக்கு மேலே இருக்கிற வசனங்கள்லாம் இன்னும் நல்லா இருக்கும். அவங்க வீட்டு கூண்டு போகிறான். அந்த 8வது வசனம் கூட ஒரு தடவை வாசிக்கலாம் சிஸ்டர். சகைவு இன்பு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதுவாக அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்பி செலுத்திடுறேன்.